நான் மண்டடா இது கலர் குழி கஞ்சி மாரி படா. எங்கடா ஆச்சா கலரு? ஐயே சும்மா இருக்க மாட்டேன் என்ன? டேய் என்னடா இது? மாமே காஃபி டீ மாமே சூப்பராக இருக்கும். ஏய் சும்மா வாங்கி ஏத்தினது என்னவா காஃபி டீ தான் பார்க்க முடியல, காஃபி டீ வச்சு பார்ப்பேன்டா. டேய் உருண்டை பண்ணி நான் அத்தை சொல்லடா. அது இல்லை மச்சி, எல்லாரும் காஃபி குடிக்கிறீங்க, நான் மட்டும் தான் டீ குடிக்கிறேன். காஃபி 10 ரூபா, டீ 8 ரூபா. அதெல்லாம் என்ன பண்ணிக்கிறானுங்க, காஃபி அதிகமாக ஊற்றிக்கின்னு டீயை கொஞ்சமாக ஊற்றி கொடுக்குறானுங்க. அதான் எல்லாத்தையும் ஊற்றி ஊற்றி டீயை ஃபுல்லாகிக்கின்னு ஷேர் பண்ணிக்கினேன். ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே ஷேரிங் ரொம்ப முக்கியம் மச்சி. ஐயா அது வேற டேஸ்ட்டு இது வேற டேஸ்ட்டு. எல்லாம் வயிற்றுக்குள்ளே தானே போகுது. அத்தா இத்தா கலந்து குச்சாதான் உடம்பு அப்படியே ஃபிட் ஆகும். யாரு நீ ஃபிட்டு? ம் மச்சி, நான் 10th படிக்க சொல்ல அத்லெட் பிளேயரு. என்ன சாந்தியாக பிரியாணி அடிக்ட் ஆகிட்டு இந்த மாதிரி ஆயினேன். என் வயிற்ற மட்டும் கீச்சனையே டைரி பீர் மாரி உள்ள இந்த எல்லா ஐட்டமும் பொல் பொல் பொல்னு கொட்டண்டா. இங்கே பாரு. மச்சி என்னை எப்போ வேணாலும் கலாச்சிங்களா, லிமிட்டை தாண்டி போய் நிற்கிறான், கோட்டை தாண்ட விட்டுறாத. மச்சான் ரூட் ரெடி, அவனை வளர விடாத. இன்னிலேருந்து நானும் அவனை பார்த்துட்டா டூடா. இந்த பாரா பூச்சி புல்லப் சச்சின் இது இனி உடிச்சிடலாம்டா. ஆல்ரெடி உச்ச மாதிரி தான் இருக்குது, உடச்சிடலாம்டா. ஏய் உன் மனசில் நீ தான் கெத்து நினச்சினிக்கிறியா? மாஸ்டர் ஒட்டி நிற்கிற கூப்பிட்டு நேக்கிறோம், நீ போய் நேக்கிற வாங்கினது பத்தலையா? உனக்கு என்ன பிரச்சனை? வழி விடு. விடு மச்சான், அவனே அவன் அண்ணனை மாரி மாறி வந்துன்னு இருக்கான். ஆமாம் மச்சான், அதே மாதிரி தான் இருக்குது. என் அத்தை பிடிக்கணும்னா உன் அப்பனை பக்கத்தில் இன்னொரு கட்டில் போட்டு நான் வேணா பண்ணு. எனக்கும் ஆசை தான், ஆனால் என் வீட்டில் இல்லை, உன் வீட்டில். அப்பவா சண்டை வச்சுக்கலாம், அதே கட்டில் தான் பெட்டி. ரொம்ப பேசுகிற, எங்கே வச்சுக்கலாம்? அதை நீயே ஃபிக்ஸ் பண்ணுற. சரி சோனாஸில் வச்சுக்கலாம். அங்கே வச்சு உனக்கு முடிவு பண்ணுறேன் உன் கட்டில் சைஸு என்னன்னு. மச்சான் ஓடுறா வாயில, நீ அவன் வாயை விடக்கூடாது. ஏய் தொழுகுல அவனை வைடா, நீ பேசக்கூடாது. வாடா மோதிக்கலாம், இனிமே நீ கிரவுண்ட் பக்கமே வர மாட்டேன். என்னடா பண்ணுகிறீங்க? திமிரா? என்னடா பையன் கரெக்டாகிறான், ஆர்வமா கத்துக்கிறான்னு பார்த்தா இருக்குதானா? ஏய் உன்னை போய் நம்பணும் பாரு, என்ன அடிக்கணும்? ஏய் நீ என்ன ரவுடியா? நான் இல்ல மாஸ்டர், அவன்தான். ஏய் அவன் மேல பழிய போறது நிறுத்து. அவன் சின்ன பையன், இப்பதான் வரான். உனக்கு எங்கடா போச்சு அறிவு? டிசிப்ளின்ல நேத்த கத்துக்கின சோத்த தானே தின்ற. டேய் என்னடா முறையிற? நான் கத்து கொடுத்தது தற்காப்புக்கு, எனக்கு அப்படித்தான் கத்து கொடுத்தானுங்க, அச்சியின் சாவறதுக்கு இல்ல. ஏய் நீங்களா துடுப்பா ஏத்தி விடுறீங்களா? நீங்க போய் சண்டை விட வேண்டியதானே? ஆளுங்களையும் சைஸுங்களையும் பாரு. இனி 2 பேரையும் மூஞ்சிலே முடிக்காதீங்க, அப்படியே போயிடுங்க, அச்சின் சாவுங்க.
என்னடா என்னாச்சு? அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? இல்லை சித்தியை போலீஸ் பிடிச்சுன்னு வருத்தப்பட்டுனியா? ஏய் லூசே, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. பசங்களாண்ட வேற கோச்சிக்கிட்டேன், கோமா வந்துட்டேன். ரோகும் வீராவும் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸே வரல. அதான் டேய், நீ சின்ன பசங்க கூட சேர்ந்து அதுங்கள மாதிரி ஆயிட்டடா. இதெல்லாம் உனக்கு ஒரு மேட்ரா? போ, முதல்ல அவங்கள போய் கூப்பிடு. அதை விட்டுட்டு ஃபீல் பண்ணுறாரா ஃபீலு? என்னடா முறைகிற? அச்சனா ஏய், கை கை வலிக்குதுடா, விட்றா. கை நீளு, ரொமான்ஸா பிடிக்கிற கைடா. சூரிய பண்ண பார்க்க மாட்டியா? அவங்களாண்ட பேசி மூட மாத்திட்டு அப்புறம் வந்து எப்படி பிடிக்கிறேன்னு பாரு. புட பண்ணி ஏப்ஸ் குரங்கு, முதல்ல பேசின்னு வா, அதுக்கப்புறம் பார்க்கலாம். தேவா இப்படி பேசினுப்பான், நம்பவே முடியலப்பா. பேசிட்டானே, இதே ராஜாவோட பேசியிருந்தா விட்டுருப்பானா? அப்ப என்ன என் நெத்தில மட்டும் கேனேன்னு எழுதிக்குதா? உடுகுண்ணா, இதெல்லாம் ஒரு மேட்ரா? இருந்தாலும் நீ இப்படி வாய் விட்டுறக்கூடாது. அண்ணா அரவிந்த் வந்திருக்காரு, வர சொல்லிட்டா? வர சொல்லு, லோக பார்க்க வந்திருப்போம். வணக்கண்ணா. வாரேந்து, டேய் சேர் எடுத்து போற. எப்படிங்கிற? நல்லா இருக்கண்ணா. லோகி அண்ணா நீ கிளாஸ்க்கு வரல? ஏய் லோகே, வெல்லுவா. சின்ன பசங்க தானே, இப்படிதான் விளையாட்டுத்தனமா இருப்பானுங்க. ஒட்டு போறது தானே, அதை விட்டு மறட்டுனா இப்படிதான் சின்ன பிள்ளைத்தனத்தை காட்டுவானுங்க. இல்லைண்ணா, எல்லாம் கற்றுக்கண்ணா. கிளாஸ்லேயே வந்தான் பெஸ்ட்டு. இவன் இப்படி பண்ணால் கஷ்டமாக இருக்காதா? டே லோகே, இதெல்லாம் ஒரு மேட்ராடா. இதுக்கு போய் கோச்சின்னு பார்ப்பலாம். இனிமே அப்படி பண்ணாதானே, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. டேய் சொல்றாப்ல, போய் ரெடி ஆகு. என்னால போக முடியாது. ஏய் நைனாண்டா ஏன் இருக்கிறா? ஐயா, நான் உன்னாண்ட பேசி நிக்கிறேன். என் நினைவு தானே பேசி நிக்கிறேன். ஏய் என்ன ஏத்தி பேசிருக்க? ஏன் அசிங்கப்பட்டு போக சொல்றியா? அவன் வந்தவனே தள்ளத்துக்கு வச்சு ஆடுவாரு, நாங்க அண்ணாந்து பார்த்து கை தட்டி போணுமா? டேய் புது பையன்டா. அதுக்குன்னு அவன் பண்றதெல்லாம் நான் வாங்கிக்கணுமா? யோ சொல்ற கேட்டுக்கோ, எனக்கு ஒண்ணே பிடிக்கல, அவனே பிடிக்கல. டேய் நீ சூடாக்குற. கவனிக்கிறேன், அம்மாவோட பணியை வாங்கி வர சொல்லிக்கிறேன். சுட ஆகாது. டபுள் மாஸ்டர் சொல்றேன் கேட்டுக்கோ, ஒரு நாள் முன்னாடி அவனை அச்சு அவன் வாயை வச்சு அசிங்கம் பத்துறேன். அப்ப தெரியும் யார் பெஸ்ட்னு. அடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இப்ப தானே நீ வெளில போய் நான் வெளில போ. அரவிந்த், அன்னைக்கு ஒன்னு சொல்லிருந்து வந்தேன், மறுபடியும் அத்தையே பண்ற? இல்லைண்ணா, சின்ன பசங்க நாம ஏன் எதிரியா பார்க்கணும்னு தான் சமமா நடத்தினேன். ஆனா இவனுக்கு 2 பேர் பண்றதை பார்த்தா ரொம்ப கஷ்டமாகுதுண்ணா. என்னது சமமாவா? என் புள்ள கூட சமமா இருக்கா? அவன் எனக்கு பிறந்தவனா? எனக்கும் சரி என் பிள்ளைக்கும் சரி யாரும் ஈக்குவல் கிடையாது. என்னண்ணா நீ எப்படி பேசுற? நான் அப்படிதான். நீ அவனுக்கு கோச்சிங் கொடு. ஏய் கிளம்பு சொல்றல. ஏய் ரொம்ப காண்டாரு, கிளம்புடா அவனை. ஏய் கிளம்பு கிளம்பு. நான் மாஸ்டர் மொக்கைட்டியா எடோன்னு இருக்குது. எனக்கு கொடுக்க வேண்டிய அத்தை அவனுக்கு குத்தல. பாப்பா குத்த நீயும் இல்ல, வாங்கின அவனும் இல்ல. போயா. என்ன பிபியா? இம்மா கோவப்படுற? சீக்கிரம் புட்டுன்னு போயிடுவாடா. ஏய் காமெடி பண்ணடா, சிரிக்கணும். சரி சிரிக்கலாம் வேணாம், வண்டியில் இரு. டேய் என் ஆளாண்டு கூட இப்படி கெஞ்சந்தில்லடா. என்னமோ பண்ணிட்டு போடா.
உன்னெல்லாம் ப்ரொபோஷன்லாம் மாற்றணும்னு நினச்சேன் பாரு, என்ன சொல்லணும், அப்படியே தெருசாண்ட பொண்ணு ரவுடி பையனா போயிடுவேன். மரியாதை கொடுக்க தெரிஞ்சது தான்டா பாசம் இருக்கும். உனக்கு தான் மரியாதையை கொடுக்க தெரியாது, அப்புறம் எங்கேருந்து பாசம் இருக்கும்? உன்னாண்ட போய் சொல்கிறேன் பாரு, எப்படியே போ. என்னத்துக்கு ஏறினா? சும்மா வந்து நின்று இருந்தாலே ஏறி இருப்பேன். எனக்கு இது எவ்வளோ சீனு? நானே அப்புறம்னாக்காவா? ஏய், உனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீங்கள் தான் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டேன்றீங்களே, அதான் பீஃப் சாப்பிட்டேன். பீஃப் சாப்பிட்டா கொழுப்பு வருவோம் மாஸ்டர். முறைக்காதீங்க மாஸ்டர், பசிக்குது, சாப்பிட போகலாமா? ஒன்றுக்கு 10 தப்பா நல்லா யோசித்து முடிவெட்டு தான் வந்துக்கிறேன். பொதுவாக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் பொண்ணு வீட்டுக்கு சம்மந்தம் கேட்டு வருவாங்க. முதல் தப்பையா பொண்ணுடைய அப்பா படியேறி வந்திருக்கேன். நீ யார் தெரியுமா உனக்கு? ஓ லெவலுக்கு என்னடா வந்து சம்மந்தம் பேச வரியா? உன் பிள்ளைய கட்டி வச்சு உன் காயெல்லாம் கிடைக்கி என் பிள்ளைய கணக்கு பிள்ளையாக்கலாம்னு நினைக்கிறியா? ஏமா கொஞ்சம் வச்சு பேசுமா. நான் உன்னாண்ட சம்மந்தம் பேசுறது தப்பு தான். ஆனால் என் மாவளுக்கு நீதம்மா கரெக்டு. அம்மா இல்லாத பொண்ணு, ஆனால் தரங்கட்டு வாழ்த்தல. அதனால தான் அம்மா உன் பிள்ளைய காதிச்சா. உன் பிள்ளை விட நல்ல மாப்பிள்ளை எங்கே கிடைப்பான்னு எனக்கு தெரியல. அது கூட அவர் மேல உள்ள நம்பிக்கை இல்லை, ஓ மேல உள்ள நம்பிக்கை. நான் ஒரு ஓட்ட கையலாங்கடை தான். அதில் வர்ற குப்பையெல்லாம் என் பொண்ணுக்கு நகையை மாற்றி வச்சுக்கிறேன். ஏதோ என் சக்திக்கு ஓரளவுக்கு முடியும். எனக்கு ஒரே பொண்ணு தான். நான் சாவர வரைக்கும் நான் சம்பாதிக்கிறது எல்லாமே அவளுக்குதாம்மா. என்ன ஓவரா பேசின்னு இருக்க? நீ சம்பாரிச்சு போட்டாதான் என் பிள்ளை பிழைப்பானா? நான் உன்கிட்ட காசு பணம் பத்தி பேசினா? என்ன எதிர்பார்க்கறது தானே. இதோ பாரு, தனி மனுஷியா இருந்து என் பிள்ளை வளர்த்தவனா, அவனை கட்டிட்டு வர்றவளை வளர்க்க தெரியாது எனக்கு. எதிர்பார்க்கிறேன்னு சொன்னா மரியாதை கெட்டுரும். தர்மாப்பிள்ள பாத்துக்கோ, எழுந்து போ. மன்னிச்சிருமா. எல்லா பொண்ணுகளும் கல்யாணத்துக்கு அப்புறம் கெட்டு போகிறதுக்கு காரணம் பொண்ணுடைய அப்பங்கிட்ட சொத்து இல்லாததும் சொத்து இருக்கிற திமிருந்தாம்மா. நான் 2 இல்லாமல் என் பிள்ளைய நல்லா வளர்த்திக்கிறேன். நீதாம்மா என் பிள்ளைய மருமகளை தத்தெடுத்துக்கணும். சரி, நான் யோசி சொல்றேன். நீங்க கிளம்புங்க. யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுமா.